மித்ரா ஒரு நிமிஷம் இரு. ஏன் பவானி, என்ன ஆச்சு? ஏன் விளக்கு பத்த வைக்கிற நேரத்துல இப்படி அபசகுனமா வேண்டான்னு சொல்ற? பாட்டி, விளக்கேத்துற எண்ணெய்க்கு பதிலா பெட்ரோல் ஊத்தி வச்சிருக்காங்க. பாரதி, சுதாகர் சொல்றது நிஜமா? இல்ல மேடம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு எப்படி சந்தேகப்படுறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? பாரதி, சும்மா நடிக்காத. நீ யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும். இப்போதானே பவானி மேடம் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்த. அதனால தானே மித்ராவை விளக்க ஏற்ற வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க. சாமி சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. வர வர சமையல் கேஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா பெட்ரோல் இல்ல மண்ணெண்ணெயில தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? மித்ரா மேடம், நீங்க தைரியமா விளக்கேத்துங்க. மித்ரா, இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஏய், நீ அந்த விளக்க ஏத்தாத. என்ன பாரதி, டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நீ தானே விளக்குல ஊத்துற எண்ணெயில எண்ணெய்க்கு பதிலா பெட்ரோல் ஊத்துன. அட விளக்கெண்ண. இப்போ நான் போய் விளக்கேத்துறேன். ஏதாவது நடக்கும்னா அது எனக்கே நடக்கட்டும். நடக்கலன்னா அப்பவாவது என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்க. நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கமா? அடி பொடி இவளே, நான் ஒன்னும் மைண்ட் வாய்ஸ்ல எல்லாம் பேசல. அம்மா, ஏற்கனவே விளக்கு விஷயத்துல இந்த வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குமா? நீ வேற ஏமா படுத்துற? அம்மாமா ப்ளீஸ்மா, பேசாம இருமா. சரி சரி, புலம்பி போர் அடிக்காது. இப்ப என் பர்ஃபார்மன்ஸ பாரு. சரி சரி, பாரதி சொன்ன விஷயத்த பவானி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல யார் மேலையும் எந்த தப்பும் இல்ல. நல்ல காரியத்துக்கு போறோம். வீட்டுல யார் விளக்கேத்துனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். டைம் ஆச்சு. இங்கேயே லேட் ஆச்சுன்னா அப்புறம் மண்டபத்துல சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. மித்ராவும் ஆதியும் அங்கதான் போய் ரெடி ஆகணும். இப்போ புறப்பட்டா தானேமா சரியா இருக்கும். திலகா சொல்றதும் சரிதான். எல்லாரும் கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போய் சேர்ந்துடலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்டு விளக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டு விளக்கையும் மித்ரா தான் ஏத்துவாங்கன்னு சொன்னீங்க. கடைசியில இப்படி ஆயிடுச்சே. இந்த வீட்டு விளக்கையே அவ நினைச்ச மாதிரி ஏத்த விடாம பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி அவ ஆதி வீட்டுக்கு வந்து விளக்கேத்துவா? குட்டியா ஒரு பொய் சொன்ன. நீங்களும் நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு போய் சட்டுன்னு விளக்கேத்த வேணாம்னு சொல்லிட்டீங்க. உங்களோட ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு காட்டுறேன். 100 நாள் சேலஞ்ச் விட்டான்ல, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மித்ரா மேடம், நீங்க கிளம்புங்க. லேட் ஆச்சுல்ல. உங்களுக்கு ஆப்பு வைக்க ஹெல்ப் பண்றதுக்கு தான் பவானி இருக்காங்களே. என்ன பவானி, அப்படிதானே? இப்ப நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவானி. என்ன அவ்வளவுதானா? பத்தல. இன்னும் நான் உங்ககிட்ட இருந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறேன். இப்போதைக்கு இது இருக்கட்டும். உங்க கோவத்தெல்லாம் இப்பவே காட்டிட்டீங்கன்னா இன்னும் நடக்க போற ஆப்புக்கெல்லாம் ஸ்டாக் இல்லாம போயிடும். கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுக்கோங்க. அங்க நிச்சயதார்த்தத்துல நான் ஆட போற ஆட்டத்துக்கு நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன். பாக்கும் மித்ராக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குமான்னு கேக்குறியா? கண்டிப்பா நடக்காது. அந்த கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. அவர் எப்போ நம்மள கைவிடவே மாட்டாரு.
அவர் இன்னிக்கும் என்னைக்கும் எப்பவும் உங்க அப்பா மட்டும்தான். இதை யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத, சந்தோஷமா இருக்கணும், சரியா? பாரதி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. நீ நினைச்சா இந்த நிமிஷம் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம். இல்ல பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி என்னால அவர்கிட்ட இப்போ இத பத்தி பேச முடியாது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க போலாம். போங்க. மித்ரா, உன்னை நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரவிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா ஒரு டிராமா பண்ணி நீ ஜெயிச்சிட்ட. என் கண்ணு முன்னாடியே உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் இருக்கு. அன்னைக்கு என் கல்யாண புடவையை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் எரிச்சல்ல, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம். இப்போ உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னு பாருடி. மித்ரா, ஆனா கேவலம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? இந்த பாரதி இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் எதுவுமே நடக்காதுடி. நடக்கவும் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. பவானி, சொல்லுங்க பாட்டி. நாங்க என்னமோ மித்ரா ஆதி கல்யாணத்தை நடத்தணும்னு தான் லண்டன்ல இருந்து வந்தோம். ஆனா என்னமோ தெரியலப்பா, எதுவுமே நடக்கல. நானும் 2 தடவை தடப்பட்டு போன கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு பரிகாரம் அது இதுன்னு பண்ணி பார்த்தோம். எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை. அது எல்லாத்தையும் தாண்டி மித்ரா ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஆதியோட அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நேத்து மட்டும் இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட பேசாம போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அம்மா, எதுக்கு நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இனி ஒரே குடும்பமா வாழ போறோம். மித்ரா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா பாட்டி, எது எப்படியோ இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். இன்னைக்கு வர ஐயர்கிட்ட நல்ல நாளா பார்க்க சொல்லணும். இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்துறோமோ அவ்வளவு நல்லது. ரொம்ப சந்தோஷம் பவானி. என் பொண்ணு அதை தான் ஆசைப்படுறா. நான் நிச்சயமா சும்மா கண்டுபிடிக்கிறேன். இருமா. மாமா, பாட்டி, பாட்டி, பெரியம்மா, வாங்க. நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, பாரதியோட புருஷன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?